லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக குவைத் தினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 6% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி மெஷின்களும் ஜெமியாக்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 983 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 314 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 105 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 644 ஃபில்ஸ். 39 தினாரை எட்டியது 22 கேரட். அதிரடியான நடவடிக்கை. குவைத் மன்னருடைய உத்தரவு. வெளியில் தலை காட்ட முடியாது இனிமேல். இதோ போதைப் பொருள் பிடிபட்டது. இனி வரும் காலம் ஆபத்து தான். தொடர்ந்தும் விமான சேவைக்கு பாதிப்பு. ஜஹராவில் வரப்போகும் 12 போலீஸ் நிலையம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் 8வது எய்ட்ஸ். இதோ தொடர்ந்தும் பக்காலாக்களுக்கு ஆப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா. திங்கள் முதல் எதிர்வரும் வியாழன் வரை மீண்டும் குவைத்தில் மழை தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு காலையிலிருந்தே கொஞ்சம் சிறு சிறுத்த மழை ஆரம்பமாகிடுச்சு. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இது போன்ற மழைக்கான சூழல் இருக்கும். எத்தனை பேர் வண்டி கழுவ போனீங்கன்னு தெரியலை, கொஞ்சம் பார்த்து கழுவுங்க. அதே மாதிரி குவைத்தில் பார்த்திங்கன்னா ஃபோக், அதாவது பனிமூட்டம் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த பனிமூட்ட அதிகரிப்பால் விமான பயணங்களுக்கு தொடர்ந்தும் பாதிப்புகளும் அசௌகரியங்களும் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் விமான பயணங்கள் இடைக்கிட ரத்தாகலாம் அல்லது திருப்பி விடப்படலாம். குவைத்துக்கு லேண்ட் ஆகக்கூடிய விமானங்கள் வேறு நாடுகளுக்கு திருப்பி விடக்கூடப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் விமான பயணிகள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுடைய பயணம் தாமதிக்கப்படலாம் அல்லது குவைத்துக்கு வரக்கூடியவங்க வேறொரு நாட்டில் போய் இறங்கலாம். அதே போல் இங்கேருந்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க போக முடியாத சூழல் வரலாம். இது எப்படியும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு குவைட் ஏர்போர்ட்டில் இருந்து. அதே போல் ஜஹரா பகுதிகளில் பல கட்ட பிரச்சனைகள் இருந்தும் இன்னும் பல ஏரியாக்களுக்கு போலீஸ் நிலையங்கள் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கார் அல் ஜஹரா கவர்னரேட் செக்யூரிட்டி டைரக்டர் பிரிகேடியர் சையீத் அல் ஹாபித். எதிர்வரும் நாட்களில் விரைவிலேயே 12 புதிய போலீஸ் ஸ்டேஷன்களை ஓப்பன் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பல பிரச்சனைகளுக்கும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
அதே போல் லஞ்சம் வாங்கிய ஒரு அதிகாரி, அபு ஃபத்திரா போலீஸ் ஸ்டேஷனில் லஞ்சம் வாங்கிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிரான நடவடிக்கை. அதே போல் லஞ்சம் கொடுத்தவர்கள் நாட்டை விட்டு நாடு கடத்தல். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டில் பழகின பழக்கத்தை இங்கேயும் செயல்படுத்த நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து இந்த நாட்டில் லஞ்சம் கொடுத்து பழகினதால் இங்கே வந்து அப்படி ட்ரை பண்ணுறது. ரொம்ப கவனம். இதோ அனைத்து கவர்னரேட் பகுதிகளிலையும் தொடர் சோதனை. அதுவும் குறிப்பாக இந்த பக்காலாக்கள், மொபைல் குரோசரி வாகனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் ஆரம்பிக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல மொபைல் குரோசரி வாகனங்களில் கூட போதைப் பொருள் விற்றது பிடிபட்டிருக்கிறதா தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோயத்துடைய பல பகுதிகளில் இளைஞர் யுவதிகள் வந்து அதிகமாக அந்த கேதர் பண்ணக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த மாதிரி மொபைல் குரோசரி வாகனங்கள் மூலமாக போதைப் பொருள் விற்பனை நடந்திருக்குது. தலையை காட்டினா போதும், உங்களுடைய முகத்தை கண்ணிச்சினா போதும், போலீஸ் அதிகாரியில் உங்களை பிடிக்க போகிறது போலீஸ் வாகனம். இந்த வாகனத்திலிருந்து தான் நீங்கள் இனிமேல் தப்பிக்கணும். هذه الدوريات الجديدة فيها 3 كاميرات. الكاميرا الأولى فوق، هذه الكاميرا الثانية، هذه الكاميرا الثالثة. حطوا بالكم على المخالفات، حطوا بالكم على المخالفات، ترى كل شيء مبين. لا تسرع، لا تمسك تلفونك، واربط حزامك. حطوا بالكم. ஜோர்டானிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு போதைப் பொருள் கடத்தல் முறியடித்த அதிகாரிகள். அதே போல் 1884141 மற்றும் 112 என்ற அவசர இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பம். கோய்த்துறை மன்னரை சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சரிடம், இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் டைரக்டாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு. இனி வரும் காலம் தப்பிக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை. كوزير داخلية من واجباتي أن أزور كل مناطق الكويت وأشوف كل حاجاتهم، وهذا أمر من سيدي صاحب السمو، وهو اللي أمرني. فهد لازم تدور كل مكان في الكويت وتشوف أهل الكويت شنو احتياجاتهم علشان تبلغني فيها، وأشوف أي شيء يحتاجونه وأي مظلومية. قال لي لا يكتبون في التليفون ولا يكتبون بتويتر، اللي لا حاجة أو مظلوم لا يكتب بتويتر ويشرح اموره قدام العامه، لا خلي يعطيك اياها وجيب لي اياها. هذا يا اولياء امور يا اهل، لا تلجا حق العلاج الاجباري ما لم تجرب مع ولدك او ابنك العلاج الاختياري. ليش راح يعاند؟ فبالتالي اول شيء حاول تقنعه، حاول تبين له خطوره المساله امام قانون جديد، بداله تنحبس ومشاكل المخدرات والى اخره. الله هداه راح بيتعالج، خير وبركه خله، لكن اياك ثم اياك انك انت تبلغ عليه قبل لا تنصحه، راح يعاند. 2، مسألة اذا لقيت ولدك او بنتك مدمن او متعاطي، ما ينفع يقول انا والله انا باخذه وبحكره بصك على الباب وديش عليه بحطه بالمخيم اخليه يتأدب. ليش ما يصير؟ لسببين. اول شيء راح يزيد عناده. انت باختصار شيء احنا كبشر، تخيل واحد ياخذ منك تليفون، انت كل يوم تليفون معاك، اخذ منك موبايل تستخدمه، تبي تستخدمه، هذا واحد. وهذا خلينا نقول سبب بسيط. السبب الاهم والاخطر، في بعض المواد خاصة المؤثرات العقلية، إذا حكرت أو حجزت الإنسان المدمن في مكان، احتمال يدخل في الأعراض الانسحابية. وشنو خطورة الأعراض الانسحابية؟ يدخل في نوبة صرع ثم يموت، فاحتمال يموت.
فاذا انت بتاخذه مثلا وتحطه في بيت وتحكر وتسكر عليه بابه وشاليه، حتى انه هو يصير ريال والله يهديه، لا احتمال يموت. فبالتالي اياك ثم اياك ان تلجا الى هذا الاسلوب. خلاص ما نفع، قدم عليه شكوى ادمان ويتم ضبطه ومن ثم علاجه، وما راح يطلع. انا ادري كل اولياء الامور خايفين ان عيالنا يطلعون ويروحون ينتقمون منه ويطقونه، ما راح يطلع الا لما يتشافى. واذا ما تشافى احنا ما ورانا شيء، احنا امكانيات والدوله جاهزه، كل ساعه بنجيبك بنحط. انا عندي نصيحه بالشارع مع وجود قانون المرور الجديد والانضباط القائم من الان، من تشوف واحد طاير بالسياره يسوي لك حركات يمين يسار، عرفت شو قاعد تشوفه من جامه وراه قاعد يسيرك لك، وخر عنه فورا. ارجوك او ارجوك وخروا عنه فورا. ليش متعاطش يا ابوه؟ وراح يقتلك او يقتلك بالله عليكم. وخر عنه، دعمك خليه يدعمك، ما يشوف شر، خذ رقم سيارته وخليه يمشي. يوميا قضايا قاعد تجينا كذي يوميا، الله يستر عليهم. في ناس الحمد لله مو قاعد يطلعون مشاكل وايد، في كسر خشمه كذا وعاهه ماشي اموره يعني، بس قاعد تجينا حالات قتل. ارجوكم لا تعرضون لهم. خذ رقم سيارته وبلغ عنه، بس لا توقفه. ليش حديتني ما حديتي؟ راح يقتلك. في تفجير مسجد الامام الصادق الانتحاري فهد القباع، لما وصل عند المسجد طبعا بعد ما لبس حزام الناسف وقف، كان يقول حق اللي وصله بالسياره اللي هو عبد الرحمن صباح المتهم الاول، صدر عليه حكم بالاعدام وتم تنفيذه. قال له وقف ما راح اروح. قال له ليش؟ قال له بس خلاص انطر شويه بفكر. طبعا هذا الحين خلاص الحين بينفذون العمليه، الحين مطلوب من هذا الانتحاري عقب ما لبس الحزام الناسف، كان وقتها واقفين عند دوار السيف بديشون على داخل المباركيه. قال له ليش اوقف؟ قال له لا وقف شويه شويه خله بقول ادعيه. فحس فيه قاعد متردد شويه. فالحزه كلم منه؟ كلم الشخص اللي قاعد يعطيهم توجيهات من داعش خارج الكويت. قال له ترى فلان شوي حسيت فيه كنا خايف. فايش قال له هذا اللي معاه قاعد يوجه له تعليمات؟ قال له بس بالجنطه اللي خذيتها، طبعا هذا المتهم عبد الرحمن صباح وهو يا بالجنطه اللي فيها حزام ناسف، وكان حاطين له شنو؟ شبو بالجنطه. فقال له بالجنطه بطلها في شبو، عطى خليه ياخذ. وفعلا عطى. اول ما عطى بعد 5 دقائق قال له ودني بسرعه انا جاهز. على طول خلاص مو قاعد يشوف شيء، خلاص العقل انتهى. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்தும் 8வது முறையாக மனிதநேய நிவாரணப் பொருட்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்தும் எங்களுக்காக உதவி செய்யும், இலங்கை மக்களுக்காக உதவி செய்யும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நன்றிகள்.